இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashram. January 9 to 12. Click the link below and register. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூர்ல நடந்த அந்த கூட்டம் வந்தது இல்லையா, இவங்க ஏரியல் ஷாட் எடுத்திருக்காங்க. அதை வந்து ஏஐ தொழில்நுட்பத்தோட படத்துல பயன்படுத்தியிருப்பாங்களோ, அதன் காரணமாகத்தான் வந்து சென்சார் போர்டுல பர்மிஷன் தரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. பராசக்தின்னு ஒரு படமே வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். யாரு ஜனநாயகன் பேர் வச்சுக்கிட்டு மாற்றத்தை கொண்டு போறோம்னு சொல்ற இவங்க ஒரு படமே போட்டி போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சர்வாதிகாரம் இல்லையா? சிஎம் அங்கிள், சிஎம் சார், நீங்க வந்து என் மேல எந்த நடவடிக்கைனாலும் எடுங்க. அவர் வந்து தாராளமா வந்து விசாரணையை எதிர்கொள்ளலாம. இதுவரையிலும் அவர் வந்து எந்த இடத்துலயும் தன்னை ஒரு அரசியல் தலைவரா உணரவே இல்லை. அதன் காரணமாக தான் இத்தனை பேர் இறந்து போனது காரணமாக இருக்க தவிர வேற எதுவும் இல்லை. திமுக வீழ்த்தணும், அந்த ஒற்றை புள்ளி போதாது. அந்த ஒற்றை புள்ளி போதுன்னு சொன்னால் கொள்கை எதிரியாக இருக்கிறவங்களை எப்படி நீங்கள் வந்து கூட்டணிக்கு அழைப்பீங்க? இது வந்து அவருக்கு ஒரு செக் பாயிண்ட். இப்போ வந்து கொள்கை எதிரி யாருன்னு இனிமே தெரிஞ்சிடும். இனிமே அவர் பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு சாடுறாரு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பிட்காரதா போறாரு அப்படின்றது இந்த 12ஆம் தேதி விசாரணைக்கு அப்புறம் தெரிஞ்சு. கைவிடப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் சேருவது என்பது இயற்கை. எல்லாத்தையும் வந்து அப்படியே தலைகீழாக மாற்றிடும் அப்படின்னு சொன்னா வந்து ஏற்றுவதில்லை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு துரையருண் சார். வணக்கம். வணக்கம். விஜய்க்கு ரெண்டு பக்கமும் அடியா இருக்கே சார். ஒரு பக்கம் 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் வருமாங்கிறதே டவுட்டா இருக்கு. இன்னும் இந்த சென்சார்லாம் கிளியர் ஆகலை. இன்னொரு பக்கம் 12ஆம் தேதி வந்து ஆஜராகுங்க அப்படின்னு டெல்லியிலிருந்து சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு. இப்போ இத்தனை நாளும் பாஜகவோட பி டீம்னு விஜய் விமர்சிச்சுட்டு இருந்த நேரத்தில் இப்போ பாஜகவே விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு தாவேக்காவினர் குரல் எழுப்புறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. உண்மையிலேயே பாஜக வந்து இது வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க. அவர் வந்து குற்றவாளியை அழைக்கிறாங்களா, சாட்சியாக விசாரணைக்கு அழைக்கிறாங்களா அப்படின்ற செய்தி இருக்குது. இங்கே வந்து அவர் சாட்சியாக மற்ற காவல்துறை அதிகாரிகள், கலெக்டரு, ஏடிஎஸ்பி, எஸ்பி எல்லாருமே சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்காங்க. போன வாரத்துலேருந்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அதன் ஒரு அங்கமாக தான் இன்றைக்கி இவரும் வழக்கு விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. இது போயிட்டு வரலாம். சிஎம் அங்கிள், சிஎம் சார், நீங்கள் வந்து என் மேலே எந்த நடவடிக்கைனாலும் எடுங்க, என் தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா விஜய். இப்போ அவர் வந்து தாராளமாக வந்து விசாரணையை எதிர்கொள்ளலாமே. அதாவது இந்த சிபிஐ விசாரணை நடக்கிற போது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண பிறகு யாரெல்லாம் சாட்சியாக சேர்த்துருக்காங்களோ அவங்களாம் சாட்சியாக விசாரிப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து கைப்பற்றுதல் மகசர் அப்படி இப்படி நிறையா இருக்குது. ஒவ்வொரு சம்பவத்தை கைப்பற்றும் போது கைப்பற்றுறப்போ யாரெல்லாம் சாட்சியாக போட்டாங்க அவங்கள வந்து விசாரிப்பாங்க. ஆவணங்களை எடுத்த போது வந்து யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவங்களாம் சாட்சியாக விசாரிப்பாங்க. இவர் சம்பவத்துக்கே காரணமானவர் விஜய் அப்படின்னு ஒரு தரப்பு குற்றம் சாட்டுறாங்க இல்லையா. அதன் காரணமாக தான் கூப்பிட்ருக்காங்க. அதில் 160 சிஆர்பிசியில், அப்புறம் 179 இப்போ மாற்றப்பட்ட இந்த பிஎன்எஸ்எஸில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அலோஸ் போலீஸ் டு ரெக்யர் எனி பர்சன் அக்வைண்டட் வித் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் எ கேஸ் டு அட்டெண்ட் அண்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் டூரிங் இன்வெஸ்டிகேஷன். இந்த 160, 179, 160 சிஆர்பிசி, 179 பிஎன்எஸ்எஸ் இந்த அதிகாரம் வழங்கியிருக்கு. சிபிஐக்கு அதிகாரம் வழங்கியிருக்கு, காவல்துறைக்கு அதிகாரம் வழங்கியிருக்கு. இந்த சம்பவத்தில் யாராருக்கெல்லாம் தொடர்பு இருக்கோ, யாரெல்லாம் அந்த சம்பவத்தை பற்றி தெரிஞ்சவங்களோ அவங்க எல்லாருமே வந்து விசாரிக்கிறதுக்கு அழைத்து விசாரித்து அவங்கள்ட்டேருந்து வந்து இந்த சம்பவத்தை பற்றி, நடந்த நிகழ்ச்சியை பற்றி, யார் எப்படி நடந்தது அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரங்களையும் கேள்விகள் மூலமாக பதிலையும் கேட்கறதுக்கான இது இருக்குது, பவர் அவங்களுக்கு இருக்கு. அதான் தமிழக அரசு விஜய் மீது வழக்கு போடலை, ஆனால் சிபிஐ உரிய முறையில் விசாரிக்குதுங்கிறாங்கல்ல. ஆமாம், சிபிஐ இப்போ அவங்க என்ன கேட்டாங்க, தாவேக்கா என்ன கேட்டது, விஜய் என்ன கேட்டார்னா இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு விசாரிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. தாவேக்காவே அதான் சொன்னிச்சு, எல்லாரும் சொன்னாங்க. ஒட்டுமொத்த கட்சியே, தமிழக வெற்றி கழகமே, விஜய் கட்சியே வந்து தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கக்கூடாது, ஒருதலை பட்சமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. இப்போ காவல்துறை தானே கேட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க, 12 மணிக்கு ஒரு வருவார் விஜய், வந்து கரூருக்கு 12 மணிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி பேப்பரில் வந்து விளம்பரம் கொடுத்துட்டாங்க. யார் இந்த விளம்பரத்தை கொடுத்தன்னு சொல்லி சிபிஐ அதிகாரிகள் கேட்டதாக ஒரு செய்தி இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் இந்த விளம்பரத்தை கொடுத்ததுன்னு கேட்டால் புஷி ஆனந்த் நான் கொடுக்கல, இது வந்து மதியழகனோட பொறுப்பு அப்படின்றார். மதியழகன் யாருன்னா கரூர் மாவட்ட பொறுப்பாளர். மதியழகன்ட்ட கேட்டால் நான் கொடுக்கல, அந்த வந்து மாவட்ட துணைச் செயலர் விக்னேஸ்வரன் கொடுத்தாருன்றாங்க. விக்னேஸ்வரன் சாட்சியாக விசாரிக்கப்படலை. சிபிஐ விசாரணைக்கு அவர் டெல்லிக்கு போகலை.
அவரை விசாரிச்சா தான் தெரியும். இப்போ வந்து இவங்க புஷி ஆனந்தை கேட்டால் எனக்கு தெரியாது, ஆதவ அர்ஜுனாட்ட கேளுங்கன்றாங்க. ஆதவ அர்ஜுனாட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லி நிர்மல்குமார்ட்ட கேளுன்றாங்க. நிர்மல்குமார் மதியழகனை காட்டுறாரு. மதியழகன் யார் சொல்கிறார்? விக்னேஸ்வரன் ஒருத்தர் சொல்கிறார். விக்னேஸ்வரனை கேட்டால் அவர் யார் சொல்லுவார்? மறுபடியும் புஷி ஆனந்தை சொல்லுவாரா, நிர்மல்குமாரை சொல்லுவாரா, ஆதவ அர்ஜுனாவை சொல்லுவாரா, யாரை சொல்லுவாங்கன்னு தெரியல. அதாவது இது ஒரு செய்தி, ஒரு செய்தியை யார் கொடுத்தாங்கன்ற தெளிவான விளக்கமே அவங்களால கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு தான் அவங்க கட்சி பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இந்த 3 பேர்கிட்ட தொடர்ந்து விசாரணை பண்ணாங்க 2 நாளாக. நீங்கள் சொன்ன நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா, ஆனந்த் 3 பேர்ட்டு விசாரணை பண்ணிட்டு விஜய் கிட்ட வராங்க அப்படின்னா அது வெறுமனே விசாரணை மட்டும்தானா, அல்லது அரசியல் நோக்கம், அரசியல் அழுத்தம், அரசியல் பின்னணி இது மாதிரி ஏதாவது இருக்கா? அவருக்கு தான் வந்து இவங்க வந்து பிரச்சனையே இல்லையே. இப்போது இந்திய ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு அவங்களுக்கு எதிராக இருந்தால் அவங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்பாங்களா? சிபிஐ விசாரணைக்கு எதிராக பேசின விஜய் சிபிஐ விசாரணை வேணும்னு தானே அதில் கேட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இது ஏங்க நான் என்ன சொல்கிறேன், அவர் எங்கே வந்து சிபிஐ இந்த இந்திய கவர்மெண்ட்டை வந்து பிஜேபி அரசை எதிர்த்திருக்காரு? இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு எங்கேயாவது பேசியிருக்காரா? இல்லை சார், கொள்கை எதிரின்னு கொள்கை எதிரின்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் தீப பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே வந்து தர்காவை தாக்குவதற்காக அங்கே வந்து தீபத்தை ஏற்றணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் ஆளுமைகளும் அரசியல் தலைவர்கள்லாம் கண்டிக்கிறாங்க. விஜய் எங்கே போனார்? ஏன் அமைதியாக இருக்கார்? உங்கள் கொள்கை எதிரிகள் தானே அதை செய்கிறாங்க. அங்கே தீபத்தை இல்லாத இடத்துல போய் தீபத்தை ஏற்றணும். ஏற்கனவே தீபம் ஏற்றுற இடத்துல ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மாறாக வந்து புதுசாக ஒரு இடத்துல வந்து தீபத்தை ஏற்றணும் பக்தர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க. பக்தர்கள்லாம் சொல்லலை, ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்துத்துவா கும்பல் சொல்லுது. அதை தான் வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பக்தர்கள் சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் சார்ந்த அந்த மதவாதிகள் வேறு, பக்தர்கள் வேறு, ஆன்மீகம் வேறு, இறை நம்பிக்கை என்பது வேறு. தான் சரியாக கையாளாமல் இப்படி பிரச்சனை ஆக்கிடுச்சுங்கிறது தான் சிடிஆர் நிர்மல்குமாரனுடைய பேட்டியாக இருந்தது. இல்லை, எப்படி அவர் ஆர்எஸ்எஸ்கார் அவர் அப்படி தானே பதில் சொல்லுவார். என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும், அவங்கள வந்து மேலே ஏறுங்க போய் தர்கா உடைங்கன்னு சொல்லியிருந்தா சரியான அணுகுமுறையாக இருக்குமா? மேலே ஏறி தர்கா உடைச்சிருந்தா யார் பொறுப்பாகிறது? சிடிஆர் நிர்மல்குமார் பொறுப்பு. 41 பேருக்கு உங்களுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறது உங்களுக்கு தகுதி இல்லையே, திராணி இல்லையே, தெம்பு இல்லையே. 41 பேர் இறந்து போனதுக்கு அவங்களுக்கு என்ன நீங்கள் அவங்க கைமாறு பண்ணீங்க? அவங்களுக்கு அங்கே இறந்து போனவங்களை செத்து போனவங்க உங்கள் வீட்டுக்கு அழைச்சி மாமல்லபுரத்துக்கு அழைச்சி வந்து துக்கம் விசாரிச்சது தான் நியாயமா அது? குறைந்தபட்ச நியாயம் உள்ளவங்க, குறைந்தபட்ச மனிதாபிமானம் உள்ளவங்க அந்த வேலையை செய்வாங்களா? இவங்களுக்கு அந்த அடிப்படையிலேயே ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுன்னு தெரியல. எப்படி எதிர்கொள்வது? விஜய் கட்சியில் என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயகன் படம் அந்த சென்சார் பிரச்சனை இன்னும் போயிட்டு இருக்கு. இல்லை, அது என்னன்னா அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சிபிஐ அதிகாரிகள் எதை சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தில் கரூரில் நடந்த அந்த கூட்டம் வந்தது இல்லையா, அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை இவங்க திரட்டிட்டாங்க. கட்டுக்கடங்காத கூட்டத்தை இவங்க திரட்டினதை வந்து இவங்க ஏரியல் ஷாட் எடுத்திருக்காங்க, ஏரியல் வியூ எடுத்திருக்காங்க. அதை வந்து ஏஐ தொழில்நுட்பத்தோட வந்து மாற்றம் செய்து படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்களோ ஒரு சந்தேகம் வந்து சிபிஐ அதிகாரிகளுக்கு இருக்குது. அதன் காரணமாகத்தான் வந்து சென்சார் போர்டில் பர்மிஷன் தரமாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. நம்ம தான் சிபிஐ வந்து அமித்ஷாவினுடைய கைப்பாவியாக செயல்படுது, கேஜெட் பேரட்லாம் விமர்சனத்தை வச்சுட்டு இப்போ அதே சிபிஐ விஜய்க்காக இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது அவங்க தான் சொல்கிறாங்க. சிபிஐ அதிகாரிகள் இப்படிலாம் சந்தேகப்படுறதா செய்திகள் வருது. இது உண்மையாக பொய்யான்றது காலப்போக்கில் தான் தெரிய வரும். என்னென்னா இது நடந்திருக்காதுன்னு எப்படி நினைக்க முடியும்? இப்போ இது வரைக்கும் வந்து அவரோட வாகனத்தில் வந்து அவர் கேரவன் இருக்கு இல்லையா, கேரவனில் கேமரா இருந்துச்சு இல்லையா, அந்த கேமராவிலேருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள்லாம் எங்கே இது வரைக்கும் அவங்க காவல்துறையை ஒப்படைச்சிருக்காங்களா? சிபிஐ ஒப்படைச்சிருக்காங்களா? எதை கொடுத்துருக்காங்க? எதையுமே அவங்க தெளிவுபடுத்தவே இல்லையே சார். அங்கே நாமக்கல்ல நடந்தது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு அவர், அந்த கூட்டம் அப்படியே வருது, கரூருக்கு வருது. அப்போ தடுக்கிறாங்க, காவல் டிஎஸ்பி தடுக்கிறாரு, ஏடிஎஸ்பி தடுக்கிறாரு, எல்லாருமே தடுக்கிறாங்க. அதை தாண்டி வராங்க. இதுக்கு வந்து எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. எல்லா பத்திரிகையிலும் வந்து செய்திகள் என்ன சொல்லுது, இப்போது காவல்துறை இது வந்து மக்கள் வந்தாங்கன்னா தடுக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு இல்லையான்னு சொல்லி விஜய் கேட்டார், ஆதவ அர்ஜுனா கேட்டார், நிர்மல்குமார் கேட்டார், புஷி ஆனந்த் எல்லாருமே கேட்டாங்க இல்லையா. தடுத்த போது நீங்கள் நின்னீங்களா? எங்கேயாவது தடுக்கிற போது நிற்கணும்ல சார் ஒருத்தவர், அந்த கட்சிக்காரங்க நிற்கணும்ல. யாரையுமே கேட்குறதில்ல, யார் சொல்கிறதையும் கேட்குறதில்ல. எந்த வழிகாட்டு நெறிமுறைக்கும் இவங்க வந்து தங்களை வந்து கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்படாதவங்களாக இருக்காங்க. எந்த கட்டுப்பாடுகளும் கட்டுப்படாதவங்க வந்து எப்படி வந்து இப்போ காவல்துறை சரியான முறையில் அவங்கள வந்து தடுத்து நிறுத்த முடியும்? சார், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ இந்த ஏரியல் ஷாட் ஜனநாயகன் வர்றதுக்கும் இதுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? ஆமாம், அப்படி தான் வந்து சிபிஐ வந்து சந்தேகப்படுறதா நினைக்கிறாங்க. அதனால தான், இல்லைனா வந்து அவங்களுக்கு பிஜேபிக்கு என்ன சார் பிரச்சனை? ரொம்ப நெருக்கத்தில் வருது. 9ஆம் தேதி இந்த படம் வருது, 12ஆம் தேதி அவங்க ஒரு சம்மனுக்கு ஆஜராங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் அதாவது என்னென்னா, சம்மனுக்கு ஆஜராகிறது இவ்வளோ பயம் வந்து மடியில் வந்து கனம் இல்லைன்னா வழியில் வந்து பயம் இருக்காது. மடியில் கனம் இருக்க போய் தான் அவங்களுக்கு வந்து வழியில் பயம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு ஏற்படுது. இவங்க தான் உண்மை செய்யலையே சார். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு யாரை கேட்டு இவங்க வந்து பத்திரிக்கையில் வந்து விளம்பரம் கொடுத்தாங்க?
யார் பத்திரிகைகள் விளம்பரம் கொடுத்தாங்கன்னு பொறுப்பாளர்களுக்கு தெரியல. அவங்க சொல்லி தான் நாங்கள் செஞ்சோன்னு சொல்லி கீழே இந்த மாவட்ட பொறுப்பாளர் சொல்கிறாங்க. ஆனால் 3 மணிக்கு வர காவல்துறை 3 மணிக்கு தாங்க பர்மிஷனே கொடுத்துருக்கு. இவங்க எப்படிங்க 12 மணிக்கு விஜய் வராருன்னு வந்து யாரை எந்த அடிப்படையில் வந்து இவங்க வந்து பத்திரிகையில் வந்து இப்போ விளம்பரம் கொடுத்தாங்க? அது எவ்வளோ பெரிய மோசடியான வேலை. அதை கேட்குறது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கேட்ரஸுக்காக ஒன்று கொடுத்தோம், கேட்ரஸுக்காக ஒன்று கொடுக்குறது, அப்புறம் வந்து மக்களுக்காக ஒன்று கொடுக்குறது, கட்சி பொறுப்பாளர்களுக்காக ஒன்று 3 விளம்பரமாக கொடுப்பாங்க. இது எந்த விதத்தில் இது வந்து மக்களை திசை திருப்புற வழி இல்லையா? நீங்கள் வந்து 12 மணிக்கு வர்றாங்கன்னு எதுக்குங்க நீங்கள் வந்து அறிவிக்கணும்? நீங்களே அறிவிப்பீங்க, அவர் 3 மணிக்கு வருவார், அதுக்குள்ளே வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே திரண்டுருவாங்க, தண்ணி கொடுக்க மாட்டீங்க, அவங்களுக்கு வந்து அந்த அடிப்படை வசதியில் ஏற்பாடு செய்ய மாட்டீங்க, கழிப்பறை இருக்காது, அவன் வந்து இந்த தண்ணி இல்லாமல் வறட்சியில் வந்து செத்து போவான், அது பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. விஜய்க்கு எதிராக மத்திய பாஜக அரசு திரும்பி இருக்கு அப்படிங்கிற அந்த கோணத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, விசாரணை செஞ்சு தானே சார் ஆகணும். அவங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து விஜய்க்கு எதிராக திரும்பலையாங்கிறதுலாம் வேற. விசாரணை நடக்கணுமா நடத்தக்கூடாதா? நீங்கள் என்ன சொன்னீங்க, தமிழ்நாடு அரசோட காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம், இதில் எஃப்ஐஆரில் கூட ஒரு பேர் இல்லை, ஆனால் விஜய் சிபிஐ இழுக்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு பின்னணி இருக்குன்னு தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. குற்றத்தின் போக்கில் யாருக்கு இது காரணம்னு சொல்லி விசாரணை செய்து கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையாக இருந்தாலும், சிபிசிஐடியாக இருந்தாலும், சிபிஐ இருந்தாலும், அந்த விசாரணை அமைப்பு முறைக்கு அதோட பொறுப்பு இருக்குது, அந்த கடமை இருக்குது. அது செஞ்சால் தான் சரியான விசாரணை முறையாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது சரியான விசாரணை முறையாக இருக்காது. அதன் காரணமாக தான் விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. இவங்களுக்கு என்னென்ன இது எப்படி சம்பவம் நடந்துச்சு? கூட்டத்தில் போய் நின்று பேசாதீங்கன்னு சொன்ன பிறகும் கூட்டத்தில் போய் நின்று பேசினார் இல்லையா? அந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்கல்ல. நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீங்க? காலதாமதத்துக்கு என்ன காரணம்? நீங்கள் அங்கே எத்தனை மணிக்கு இருக்குன்னு சொன்னீங்க? சென்னையில் எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? பனையூர்லேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? உங்களுக்கு அங்கேருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஏன் தாமதம்? இல்லை சார், அதான் சொல்கிறாங்க. இப்போ மலேசியாலலாம் போயிட்டு நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தார், ஒரு சம்பவமும் நடக்கல. மலேசியாவுக்கு இவர் என்னைக்கு போனார்? மலேசியாவுக்கு நடந்திருக்குன்னா அது காரணம் சதி அப்படிங்கிற. மலேசியாவுக்கு இவர் நாளே போயிட்டாருங்க. மலேசியாவுக்கு அவர் ஒரு நடிகராக போகிறாரு, அதனால் கரெக்டாக போயிடுறாரு. ஒரு அரசியல் தலைவராக வரும்போது அதுக்கான வந்து தயாரிப்பு வேலைகளை அவர் சரியாக செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்றதான் மக்களோட வந்து கோபமாக இருக்குது, குறையாகவும் இருக்குது. நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் சொன்னால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி இது வந்து தேர்தல் நேரம் கிடையாதுல்ல. நீங்கள் பல ஊரில் போய் பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தாமதமாகுதுன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. இது தேர்தல் காலம் கிடையாது. நீங்கள் இங்கேருந்து தனி விமானத்தில் போகிறாருங்க. இவர் என்ன வந்து இண்டிகோ ஃப்ளைட்லேயும் ஏர் இண்டியாலையுமா போய் அங்கே வந்து இறங்குறதுக்கு பிரச்சனையாக இருக்குது, திருச்சியில் இறங்குறதுக்கு பிரச்சனையாக இருக்குது. தனி விமானம் இவர் போனோன்னா அந்த ஃப்ளைட்டை வந்து இது பண்ணி டேக்கப் பண்ணி கொண்டு போய் அங்கே இறக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன தயக்கம்? இவருக்கு எந்த சினிமா ஷூட்டிங் போகிற வந்து திரை நாயகர்கள் போலவே இவர் இருக்கிறாரு. இதுவரையிலையும் அவர் வந்து எந்த இடத்துலையும் தன்னை ஒரு அரசியல் தலைவராக உணரவே இல்லை. அதன் காரணமாக தான் இத்தனை பேர் இறந்து போனதுக்கு காரணமாக இருக்க தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த விஷயத்தில் இன்னொரு கோணமும் பேசப்படுது. ஒரு பக்கம் பாஜக வந்து விஜயை இந்த மாதிரி எதிர்க்கிற மாதிரி பொதுவெளியில் எதிர்க்குது, இன்னொரு பக்கம் பின்னணியில் பாஜக தான் விஜய்க்கு ஆதரவாக வேலை செய்யுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்க்கும் ஒரு கட்சி தான் பெரிய கட்சியாக வர முடியுங்கிறதுனால பாஜகவே இந்த வேலையை பிளான் பியாக செய்யுது அப்படிங்கிறாங்க. இல்லை, அது உண்மை தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியூஷ் கோயல் அண்மையில் வந்து சென்னைக்கு வந்தார். அப்போது அவர் சொன்ன செய்தி என்ன வந்து எல்லா பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் வந்ததுன்னா, விஜயை வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தலைவர்கள் யாருமே திட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு ஸ்பாய்லராக பார்க்குறாங்க. அதாவது வந்து எப்படி கூட தமிழிசை சொல்லியிருந்தாங்க, விஜய் எங்கள் கூட வந்துடணும், அப்போதான் அவருக்கு அட்ரஸ் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. உங்களோட கொள்கை எதிரியே இவங்க கூப்பிட்றாங்கன்னா உண்மையிலேயே அவர் கொள்கை எதிரியாக இருந்தால் அவங்களை கூப்பிடுவாங்களா? யாராவது வந்து யாரை வந்து கூட்டணிக்கு அழைப்பாங்க? முதல்ல தன்னோட ஒத்த கருத்துள்ளவங்களை தான் கூட்டணிக்கு அழைப்பாங்க. இல்லை வந்து நமக்கு வந்து சாதகமான இவங்களோட கூட்டணி அமைந்தால் இயற்கையாக சில கூட்டணி அமையும். திமுக வீழ்த்தணும், அந்த ஒற்றை புள்ளி போதாது. அந்த ஒற்றை புள்ளி போதுன்னு சொன்னால் கொள்கை எதிரியாக இருக்கிறவங்களை எப்படி நீங்கள் வந்து கூட்டணிக்கு அழைப்பீங்க? உங்களோட கொள்கை எதிரி, இவங்களோட கொள்கை எதிரின்னு தானே அவங்க சொல்கிறாங்க. கொள்கை எதிரியாக இருக்கிறவங்களை வந்து கூட்டணிக்கு அழைக்கிறாங்கன்னா உண்மையிலேயே உங்கள் கொள்கைங்கிறது வந்து எவ்வளோ ஏமாற்று வேலை அப்படின்னு தெரிஞ்சிச்சா? காமராஜர் பேத்தி அவர் கட்சியில தான் சேர்றாங்க. காமராஜர் நிர்வாகிகள் காமராஜர் பேத்தி தானே சார் சொன்னா? காமராஜராக போய் சேர்ந்தாரு. காமராஜர் வந்து போய் அந்த கட்சியில் சேர்ந்த மாதிரி கேட்குறீங்களா? அப்படிலாம் வந்து காமராஜரோட பேத்திக்கு வந்து இப்போ இது வரைக்கும் இந்த சமூகத்தில் தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சுல. மீத்தேன் பிரச்சனை நடந்துச்சு, ஹைட்ரோ கார்பனுக்காக போராட்டம் இருந்தது, 8 வழிச்சாலைகளுக்கு போராட்டம் இருந்தது, அந்த கூடங்குளம் அணுமில் கடற்கரையே வந்து கொள்ளை போகிறவர்களை கூடங்குளம் அணுகுகளுக்கான போராட்டம் இருந்தது. எங்கே அவங்க வந்து தலை காட்டினாங்க? எங்கேயாவது வந்து பேசியிருக்காங்களா? இந்த இயற்கை வளங்கள் வந்து சூறையாடப்பட்ட யாருமே போகலன்னு சொல்லப்பட்ட அவங்களுக்கு என்ன ஒரு அந்த எல்லா கட்சி நிர்வாகிகளும் விஜய் நோக்கி போறாங்கல்ல, இதை எப்படி பார்க்கல? அது வந்து அரசியலில் வந்து அடையாளம் இல்லாதவங்க, பிழைப்பு இல்லாதவங்க, அரசியல் அனாதையாக போனவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு கட்சிக்கு புதுசாக போவாங்க. விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வந்தபோது பல பேர் வந்து அந்த கட்சிக்கு போனாங்க இல்லையா?
அதுபோல் வந்து கைவிடப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் போய் அந்த புதுசாக வர்ற கட்சியில் வந்து சேருவது என்பது இயற்கை. ஆனால் அதுக்காகலாம் வந்து ஒரு கட்சி வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே தலைகீழாக மாட்டிடும் அப்படின்னு சொன்னால் வந்து ஏற்றுவதில்லை. இல்லை நான் ஆகிட்டு வருதுங்கிறாங்க. இப்போ செங்கோட்டையன் திருப்பி சொல்கிறாருல, டிடிவி வருவார், ஓபிஎஸ் வருவாருங்கிறப்ப விஜய் தனக்கான வலிமையை உயர்த்திக்கிட்டே போகிறாரு. அதை பார்த்து தான் பாஜக இல்லை டிடிவி வந்து ஓபிஎஸும் வந்து கூட்டணிக்கு வராங்கன்னு தான் சொல்கிறாரு. கட்சியில் வந்து வந்து மெம்பராக வந்து சேர்த்துக்கிறதுக்கு அவர் வந்ததாக வந்து அவர் சொல்லலை. இன்னொரு விஷயம் என்ன எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஏன் வந்து அவங்க வந்து பிஜேபி வந்து இப்படிலாம் வந்து அவங்கள எப்படி அணுகுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். பியூஷ் கோயல் வந்து விஜயை வந்து யாரும் திட்டாதீங்க, அவர் வந்து ஒரு ஸ்பாய்லர், அவரை நம்ம திட்டினோம்னா நமக்கு வர வேண்டிய பாதுகாப்பாக வர வேண்டிய ஓட்டுகள்லாம் வராமல் போயிடும் அப்படின்றதுனால திமுகவை வீழ்த்துவதற்கு விஜயை பயன்படுத்திக்கணும் அப்படின்றத கட்டத்துக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி விஜயை எதிர்ப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. விஜயை வந்து அவங்க ஒரு டூலாக பயன்படுத்துவாங்க. இப்போ சிபிஐ விசாரணைக்கு அவங்க கூப்பிடுறதே இருக்குன்னா, நீ வந்து எங்களுக்கான எல்லா வேலைகளையும் நீ பார்த்துக்கணும். திமுகவை வந்து இப்போ வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்ருக்கா, இல்லை பிஜேபி வந்து அவரை வந்து மிரட்டுறதுக்காக கூப்பிட்ருக்காங்களா, விசாரணைக்கு அழைச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அவர் பேசுறது அப்படின்பது இல்லை. திருப்பரங்குன்றத்து பிரச்சனையில் அவர் பேசவே இல்லையே. அதுக்கப்புறம் திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இடையில ஒரு கூட்டத்துக்கு போனார் இல்லையா, கரூரோ இப்போ என்ன மேற்கு மண்டலத்தில் ஈரோட்டில் ஒரு கூட்டம் நடந்தது இல்லையா. திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஈரோட்டில் கூட்டம் நடந்தது. ஒரு வார்த்தை அந்த பிரச்சனையை பற்றி பேசினாரா? உன்னுடைய கொள்கை எதிரிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைக்க பார்க்குறாங்க. அப்படி சீர்குலைக்கும் போது அதற்கு எதிராக நீங்கள் கருத்து தெரிவிக்கணும்ல. அது உங்களோட அடிப்படை கடமை இல்லையா, கட்சியோட கடமை இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்கிறீங்கல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமத்துவமாக இருக்கக்கூடிய ஊரில் வந்து கலவரத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் திட்டமிட்டே சென்னையிலேருந்து ஒரு நபர் போய் மதுரையில் வழக்கு போட்டு அந்த வழக்கை வந்து போலியாக வந்து ஆவணங்களை தாக்கல் பண்ணி ஏற்கனவே முடிஞ்சு போன வழக்கு, ஏற்கனவே வந்து நீதிமன்றத்தால் வந்து முடிக்கப்பட்ட ஒரு வழக்கை அமைதியில் வந்து நாங்கள் தலையிடக்கூடாதுன்னு ஏற்கனவே 2 நபர் கொண்ட அமர்வு முடிச்சு வச்ச ஒரு வழக்கை புதுசாக வந்து இவங்க வந்து திட்டமிட்டு பிளான் பண்ணி இதுமாரி பண்ணி ஒரு அமைதியாக இருக்கிற ஊரில் கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிற இந்த போக்கை வந்து கண்டிக்கணுமா கண்டிக்கக்கூடாதா? கண்டிச்சிருக்கணும்ல விஜய், இதுவரையும் கண்டிக்கலையே. இல்லை சார், அப்போ இவ்வளோ ஃபேவர் பண்ணுறாருன்னா விஜய் ஏன் பாஜக எதிர்க்க போகுது? இப்போ பாஜக எதிர்க்குதுனால இப்போ அவங்க தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாரு இல்லை. அவங்க இப்போ அவர் கூப்பிட்டு மிரட்டுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து அவர் வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து விஜயை கூப்பிட்டு அவங்கள வந்து திமுகவை வந்து வீழ்த்துவதற்கு நீங்கள் எங்களுக்கு துணை புரியணும், அப்படி இல்லைன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், விளைவுகளை சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதோட அதுதான் கான்செப்டுங்க. விசாரணை இது வந்து விசாரணை வளையத்தில் வந்து சிபிஐ விசாரிக்குது வேற. இது வந்து அவருக்கு அந்த சம்பவத்தில் அவரோட என்ன நேரடியான தொடர்பு என்னது, எத்தனை மணிக்கு போனார், காலதாமதத்துக்கு என்ன காரணம், இப்படிலாம் கேட்பாங்க. அவர் வந்து எதன் காரணமாக லேட்டாக வந்தார், அதுக்கப்புறம் வந்து போலீஸ்க்கு வந்து எவ்வளோ வழிகாட்டு நெறிமுறை கொடுத்தாங்க, அதெல்லாம் ஏன் இவங்க ஃபாலோ பண்ணல, இவங்க கூட வந்தவங்களுக்குலாம் ஏன் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணார், இதெல்லாம் வந்து கேட்க தான் போகிறாங்க. அது கேட்காமே இருப்பாங்க. விசாரணைன்னா எல்லா கேள்விகளும் வரதான் செய்யும். ஆனால் இதில் அப்படி அதை கடந்து அரசியலை என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவருக்கு ஒரு செக் பாயிண்ட்டு. இப்போ வந்து கொள்கை எதிரி யாருன்னு இனிமேல் தெரிஞ்சிடும். இனிமேல் அவர் பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு சாடுறாரு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்ட் கார்னராக போகிறாரு அப்படின்றது இந்த 12ஆம் தேதி விசாரணைக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து அதிக தாக்குதலுக்கு உள்ளாகிறாரு, மாநில அரசும் மத்திய அரசும் கூட்டணி போட்டு விஜயை டார்கெட் பண்ணுறாங்க, இதுதான் மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார். சார், தீய சக்தின்னு ஒரு ஆளுகளுடைய அரசை சொல்கிறார்ல, அது வந்து எந்த விதமான தாக்குதல்? அது சரியான விதமான வந்து அரசியல் அணுகுமுறையா? ஜெயலலிதா சொன்னாங்க, எம்ஜிஆர் சொன்னார், அது இவரும் சொல்கிறாரு அப்படிங்கிறாரு. யார் சொல்கிறாங்க? ஜெயலலிதா வந்து அரசியல் ரீதியாக அவங்களை எதிர்கொண்டாங்க. இப்போ ஜெயலலிதா சொன்னதை வந்து சொல்லிட்டு போனால் நீங்கள் ஏடிஎம்கேலே சேர்ந்துக்கலாமே, எதுக்கு உங்களுக்கு புதுசாக ஒரு கட்சி? ஜெயலலிதா சொன்னது, எம்ஜிஆர் சொன்னது நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் அவங்களோட ஏடிஎம்கேலே சேர்ந்துக்கலாமே, எதுக்கு உங்களுக்கு புதுசாக ஒரு கட்சி? ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ண தான் வராரு அப்படின்னு ஒரு இல்லை, அது கிடையாது. அது அப்படி ஒரு புதிய அரசியலை பேசுகிறவங்க வந்து ஒரு கட்சியை மட்டும்தான் நான் திட்டுவேன், இன்னொரு கட்சியை நான் திட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து புதிய அரசியலாக இருக்க முடியாது. நீங்கள் வந்து யார் கொள்கை எதிரின்னு ஒருத்தவங்களை சொல்கிறீங்க, அரசியல் எதிரின்னு ஒருத்தவங்களை சொல்கிறீங்க. அரசியல் எதிரியை மட்டும் நான் திட்டுவேன், கொள்கை எதிரியை நான் அப்படியே திட்டாமல் விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறது ஏமாத்துற வேலை இல்லையா? மக்கள் எப்படி அதை ஏற்றுப்பாங்க? நீங்கள் உங்களுக்கு 2 எதிரிகள்னு உங்களுக்கு வந்து கட்டமைச்சிட்டிங்கன்னா 2 எதிரிகள் நீங்கள் அட்டாக் பண்ணணும்ல. ஒருத்தரை மட்டும் திட்டுவீங்க, இன்னொருத்தர் விட்டுருவீங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரட்டும் அப்போ திட்டுவார் அப்படிங்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் ஏற்கனவே வந்து நாங்கள் போட்டியிட மாட்டேன்னு சொன்னார், அது எந்த விதத்தில் நியாயம்? அது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ தெரிஞ்சிச்சா அவர் யாருங்கிறது? தெரிஞ்சிச்சா அவர் யாருங்கிறது? அவர் அடையாளம் காட்டிட்டார், தான் யார் என்பதை அடையாளம் காட்டிட்டார்.
திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் அவரோட நோக்கம்னு வந்தால் பாரதிய ஜனதா கட்சியால் முடியல, அதனால் விஜய் இறக்க விடப்பட்டிருக்கார் அப்படின்னு எதிர்த்தரப்புலேருந்து சொல்கிறாங்களா? அது நியாயமாகி போச்சுல இப்போ. அதுதான் அதை வந்து நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காரு, அதை வந்து நிரூபணமாக்கிட்டு இருக்காரு விஜய். அது சரியான போக்கு இல்லை, மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ கோர்ட்டுக்கெலாம் போயிருக்காங்க, சென்சார் சம்மந்தமாகலாம் போயிருக்காங்க. அது மாதிரி இந்த சம்மனுக்கு என்ன பண்ண முடியும் சட்ட ரீதியாக அவங்களால? சம்மனுக்கு ஆஜராகி தான் அவர் என்ன கூப்பிட்டு விசாரணை செய்து அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி திகார் ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்க. அதை செய்ய போகிறது இல்லை. அப்படி ஒரு பயம் இருக்கிற பட்சத்தில் சம்மனை சேலஞ்சு பண்ணி கோர்ட்டுக்கு போவாங்க. நான் இந்த விசாரணைக்கு தேவையே இல்லை, ஏற்கனவே எனக்கு கூப்பிடவே இல்லை, எனக்கு அழைக்கவே இல்லை, எனக்கு கட்சி நிர்வாகிகளாம் அழைச்சி முடிச்சிட்டாங்க, விசாரிச்சிட்டாங்க, விசாரணை முடிஞ்சிடுச்சு. இந்த நிலையில் என்ன அழைக்கிறதுக்கான விசாரணை தேவையே இல்லை. என்னை அழைப்பதன் காரணமாக ஒரு கைது செய்வதற்கான முகாந்திரம் இருந்ததுன்னா, கைது செய்வதற்கான காரண காரியங்கள் இருக்கிற பட்சத்தில் இவங்க போய் நீதிமன்றத்தை அணுகலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இவருக்கு ஒரு நபர் கமிஷன்லாம் அழைச்சாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக அவங்க வழக்கறிஞரை போய் ஆஜராகிட்டு வருவாங்க. அது மாதிரி இதில் வாய்ப்பு இதில் பண்ண முடியாது. அதான் 160 கிளியராக சொல்லிடுச்சு இல்லையா? அதாவது இவர் போகணும், நேராக போய் அப்பியர் ஆகி அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த 160 CRPC 179 BNSSல சொல்லுது. அதில் போய் தான் ஆகணும். அது போலீஸ்க்கு பவர் இப்போ 160 CRPCயில் 160 CRPC 179 BNSSல grants power to police officers to summon any person to produce documents or things needed for investigation அப்படின்ட்டு. உங்கள்கிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ, உங்கள்கிட்ட என்னென்ன தரவுகள் இருக்கோ, அது எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லி இதுதான் நடந்தது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். விஜய் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது. தண்ணி பாட்டில் கொடுக்கல, அந்த அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்யலை, காலதாமதம், 3 மணிக்கு 3 மணிக்கு அவர் வர போகிறாருன்னா 12 மணிக்கு வந்துட்டாருன்னு பத்திரிகையில் விளம்பரம், இப்படி முன்னுக்கு முன் இப்போ முரணாக ஏகப்பட்ட செய்திகள் சொல்லிட்டேன். இதோட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அது என்னென்னா, இவங்க விஜய் எங்கே பேசுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, காவல்துறை கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அதை ஒரு செக்யூரிட்டி கமிட்டி முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் அந்த செக்யூரிட்டி கமிட்டி யார், அந்த செக்யூரிட்டி கமிட்டி எப்போ வரும், அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க, எங்கே இருக்காங்கன்ற தகவலை காவல்துறைக்கு சொல்லவே இல்லைங்க. இது எவ்வளோ பெரிய தவறு. இதெல்லாம் இவங்க வச்சுட்டு அரசு சரியில்லை, போலீஸ் சரியில்லை, காவல்துறை சரியில்லைன்னு சொல்கிறதுலாம் நியாயமா? ஒரு கமிட்டி இருக்குது, கமிட்டி இதெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கமிட்டி யாருன்னு கண்ணுக்கு புலப்படாத ஒரு கமிட்டியா? மாயாவிகள் இவங்களை சரிப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது கடைசியாக 42 பேர் இறந்து போனது தான் அங்கே நடந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி என்னென்னா, இவங்க காவல்துறைக்கும் இவங்களுக்குமான தொடர்புன்றது பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கு. பல முறை இவங்க அழைப்பு விடுத்தும் காவல்துறையிலேருந்து பேசி அவங்க முறையான பதில் சொல்லவே இல்லை. அதோட ஒரு ADSP தலைமையில் ஒரு வச்சு தனிப்படை காவலர்கள் நாங்கள் தனியார் காவலர்கள் நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்தாங்களா இல்லையா அப்படின்ற தகவலே இல்லை. இல்லை சார், இதில் இப்போ கரூரில் இதே மாதிரி விசாரணையெல்லாம் பண்ணாங்க சிபிஐ அதிகாரிகள். சென்னையில் சிபிஐ அலுவலகம் இருக்குது, ஆனால் டெல்லிக்கு ஏன் அழைச்சி வச்சு விசாரணை பண்ணுறாங்க? என்ன காரணம் சார் அது? இல்லை அது முடிவு பண்ண வேண்டியது சிபிஐ தானே. எங்கே அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்றது முடிவு பண்ண வேண்டியது சிபிஐ. இங்கே வச்சா விஜய்க்கு அதிகமாக வந்துருங்கிறதுனால விசாரணையை செட்டப்பே மாற்றிட்டாங்களா? இல்லை, இங்கே அந்த கட்சியோட இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்சி தொண்டர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்களோட தலைவரோட படத்துக்கு ஆப்போனண்ட்டாக ஒரு படமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் சார். நீங்கள் திமுகவை அழிச்சிட்டு, ADMK அழிச்சிட்டு, எல்லா கட்சியும் அழிச்சிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வரும்னு நினைப்பீங்க. திமுக அவங்களுக்கு எந்த இயல்பாக எல்லா கட்சியும் கொடுக்குற கட்டுப்பாடுகளை கூட அவங்க பின்பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, கொடுக்கக்கூடாது, கட்டுப்பாடுக்கு விதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறாங்கன்னா, பராசக்தின்னு ஒரு படமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். யார் ஜனநாயகன்னு பேர் வச்சுக்கிட்டு மாற்றத்தை கொண்டு போகிறோம்னு சொல்கிற இவங்களுக்கு இவங்க தலைவர் படம் வரனால இன்னொரு படமே போட்டி போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது சர்வாதிகாரம் இல்லையா? நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேச உங்களுக்கு தகுதி இருக்கா? அடிப்படை தகுதி இருக்கா உங்களுக்கு? இல்லை. உங்களுக்கு இது எந்த ஒரு சாதாரணமாக பாருங்கள், ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ஏகப்பட்ட படங்கள் வரும். அப்படி இருக்கும்போது அவங்களோட தலைவருக்கு யாருமே எதிரியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது காட்டாட்சி இல்லையா? சர்வாதிகாரம் இல்லையா? காட்டு தர்பார் நடத்த முடியாதுல்ல. நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த தமிழ்நாடு உங்களுக்கு எந்த நிலைமைக்கு போகும்? இல்லை சார், இதில் இன்னொன்று சொல்கிறேன், ஒற்றையாட்சி முறையை கொண்டு வந்துடுவாங்க. சர்வாதிகாரிகள் மாரி, ஹிட்லர் மாரி, முசோலினி மாரி ஒற்றையாட்சி முறையை கொண்டு வந்துடுவாங்க அவங்க. இல்லை சார், இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அருண்ராஜோடைய அங்கே தாவேக்கால இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவரோட பேட்ச்மேட் ஒருத்தர் தான் சிபிஐ அதிகாரியாக இருக்கார்.
அவர் வந்து பெரிய நெருக்கடி தரமாட்டாருன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் தான் விஜய் சம்மனுக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. சம்மன் தான் சார் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாரண்டா இஷ்யூ பண்ணிட்டாங்க? அப்படி இல்லையே, அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணல. பிக்சர்லேயே இல்லாத விஜய் இப்போ முதல் முறையாக சிபிஐயால் இதுக்குள்ளே இழுத்து வரப்படல. அவர் முதல்லேருந்து பிக்சரில் தான் இருக்காரு. அவர் வந்து இப்போ இந்திய அரசு விசாரணை அமைப்புகள் எதுவுமே தொந்தரவு பண்ணல. இல்லை, பிஜேபி அரசு என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ வந்து இந்த ஏன் வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, எல்லாம் சரிதான். இதுவரையிலையும் அந்த படத்துக்கு வந்து சென்சார் போர்டு வந்து பர்மிஷன் கொடுக்கல. அவங்களுக்கு வந்து படத்தை வெளியிடுவதற்கான அங்கீகாரத்தை, அனுமதியை ஏன் வழங்கலை அப்படின்ற கேள்வி யாரை கேட்கணும்? மத்திய அரசு நோக்கி கேட்கணும். ஆனால் சிடிஆர் நிர்மல்குமார் செய்தி ஒன்று போடுறாரு. அவங்க கட்சியில் உள்ள பல பேர் வந்து ஆதவ அர்ஜுனா ஒரு செய்தியை வெளியிடுறாரு. இவங்க எல்லாருமே வந்து இதுவரையே வந்து சென்சார் போர்டு வந்து இந்திய அரசு பிஜேபி அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற செய்தியே சொல்லு. இதெல்லாம் என்ன நியாயம்? இப்படிலாம் பண்ணலாமா? படம் 9ஆம் தேதி வரப்போகுது, நீங்கள் இது வரைக்கும் வந்து பர்மிஷன் தராமல் இருக்கிறீங்களே, இது நியாயமா, நீதியா அப்படிலாம் பேசுகிறாங்க. கடைசி வரைக்கும் வந்து அந்த ஒரு படத்தில் வந்து எப்போதான் நீ அடிப்ப, அந்த காட்சி வரும்போது வந்து தீவிரவாதிகள் கிட்ட வரும்போது கூட நீ அடிக்க பண்ணிலாம் ஒரு ஹீரோவான்னு கேட்பாங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் இவங்க சொல்லவே மாட்றாங்க. வந்து உங்களுக்கு எதிரி யார், ஏன் இந்த தாமதம், உங்களுக்கு யார் உங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் ரிவீல் பண்ணணும்ல, ஏன் பண்ண மாட்டீங்க? அப்போ கொள்கை எதிரியே வந்து அவங்க பேரவே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு அது சொல்கிறது வந்து நியாயம் இல்லை. மக்கள் வந்து உங்களை பார்த்துட்டே இருக்காங்க சார். இப்போ அந்த பழைய காலம் மாதிரி இல்லை, எல்லாருக்கிட்டையும் வந்து ஊடகங்கள் கையில் வந்து போச்சு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதையெல்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் வந்து புறக்கணிச்சுவாங்க. கூடுற கூட்டம் ஒன்றும் குறைஞ்ச பாடு இல்லையே. மலேசியாவில் பார்த்தீங்களா இல்லை, எவ்வளோ கூட்டம், எவ்வளோ. அவர் ஒரு மிகப்பெரிய திரை கலைஞராக இருக்கிற காலகட்டத்தில் அது கூட்டம் வரதான் செய்யும். இல்லை, இந்த ஒரு விஷயம் ரிஜிஸ்டர் ஆயிருந்துச்சுன்னா மக்களுக்கு அவர் மேலே வெறுப்பு தானே வந்திருக்கணும். எங்கே அதான் இதை விட வந்து கூட்டம் சிரஞ்சீவிக்கு அதிகமாக வரலையா? கூட்டம் நடிகர் பாலையாவுக்கு வரலையா? அது வந்து இந்த கடைசியாக ஒரு படம் வந்து ஹைதராபாத்தில் வந்து கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்க இல்லையா? அந்த படத்துக்காக வந்து அந்த நடிகர்களுக்கு கூட்டம் வரலையா? தெலுங்கு நடிகர்களுக்கு கூட்டம் வரலையா? அல்லு அர்ஜுனாவுக்கு வந்து கூட்டம் வரலையா? அவர் படத்தில் வந்து எவ்வளோ கூட்டம் வந்துச்சு, தியேட்டரில் இறந்து போனாங்க இல்லையா? எல்லாரும் இது மாதிரி வந்து சினிமா ரசிகர்களுக்கு, கிரிக்கெட் வீரர்களுக்கு கூட்டம் வர்றதுங்கிறது இயல்பு தான். ஆனால் அதெல்லாம் ஓட்டா மாறுமான்றது தான் கேள்வி. சிரஞ்சீவி எங்கே போனார்னே தெரியலையே. இப்போ வந்து அரசியல் இருக்காரான்ற அரசியல்லே இல்லாமல் போயிட்டார் இல்லையா? அது மாதிரி காலங்கள்லாம் வரும். ஆனால் அவங்களுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்கன்னா, இவர் சிரஞ்சீவி இல்லை, பவன் கல்யாண் அப்படின்னு தான் அவருக்கான உதாரணமாக சொல்ல. அப்போ துணை முதல் முறை தான் ஆக முடியும், முதலமைச்சர் ஆக முடியாது. பவன் கல்யாணாக இருந்தார்னா துணை முதல்வர் தான் ஆக முடியுமே தவிர முதலமைச்சர் ஆக முடியாது. ரொம்ப நன்றி சார். இந்த விஷயத்தில் நிறைய கோணங்கள், நிறைய சட்டம் ரீதியான விஷயங்கள்லாம் பகிர்ந்துட்டதுக்கு, நேரத்துக்கு, கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.